பிரைஸ் லார்ட். இன்றைக்கு ஏசாயா 54வது அதிகாரம் 14வது வசனத்தை அறிக்கை செய்ய போகிறோம். நான் வாசிக்கிறேன். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஆமென். நாம் அறிக்கை செய்வோம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பேன், கொடுமைக்கு தூரமாவேன், பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், அது என்னை அணுகுவதில்லை. மறுபடியும் சொல்லுவோம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பேன், கொடுமைக்கு தூரமாவேன், பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், அது என்னை அணுகுவதில்லை. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உம்மில் வருகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தாவே நீர் கொடுத்த புதிய பலனுக்காக, புதிய கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, அறிக்கை செய்த வார்த்தையின்படி எல்லா பயங்களும் நீங்கட்டும். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு துணையாயிருக்கிறீர், நீர் எங்களுக்கு நீதியாயிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னோம். உம்முடைய வார்த்தையின்படி எதுவும் எங்களை அணுகுவதில்லை என்று சொல்கிறோம். எல்லா தீமைகளையும் இயேசுவின் நாமத்தில் நிராகரிக்கிறோம். நன்மையும் கிருபையும் மாத்திரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை தொடரட்டும் ஜெபிக்க ஆண்டவரே. இந்த இரவை ஆண்டு கொள்ளுங்க. இந்த இரவு முழுவதும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும், உடைய ஆளுகை இருக்கட்டும். இரத்த கோட்டைக்குள்ளே ஒருவரையும் மறைத்துக் கொள்வீராக. கர்த்தாவே, துக்கங்களோடு, பாரங்களோடு, பலவீனங்களோடு இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறேன். எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகட்டும். இந்த இரவிலே தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே ஒரு புதிய பலம், புதிய கிருபை, புதிய அபிஷேகம் கொடுக்கப்படட்டும் செபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, பாவங்களை மன்னிங்க. எல்லா அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் திரும்ப ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. காலையிலே ஒரு புதிய கிருபையினாலே தாங்குகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு முழுவதும் இன்பமான நித்திரை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சொல்லுவோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன், என் கால் இடராது. நான் படுக்கும் போது பயப்படாதிருப்பேன், நான் படுத்துக் கொள்ளும் போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தர் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென். God bless you.